அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நான் உங்களிடம் பேசப்போவது மனித வாழ்வியல் யோகா எப்படி பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை பற்றிதான். இந்திய நாட்டில் உள்ள 6 தத்துவ தரிசனங்களில் ஒன்றாக யோகமானது திகழ்கிறது. பண்டைய காலத்திலிருந்தே முனிவர்களும் சித்தர்களும் தவசீலர்களும் யோகிகளும் ஞானிகளும் தன்னை உணர்ந்தோரும் மனித குலத்தின் மீது அளப்பெரும் அன்பும் இரக்கமும் பரிவும் கொண்டு மனித வாழ்வின் குறிக்கோளை மிக நுட்பமாக அறிந்து உணர்ந்து அந்த முக்தியை அடைவதற்கு உரிய பல அரிய நெறிமுறைகளை அருளினர். மனிதன் முக்தி அடைவதற்கு உடல் நலமும் மனநலமும் இன்றியமையாதவை. மனிதன் தன் உண்மையான இயல்பை உணர்ந்து முக்தியை அடைய உடல் மனநலத்துடன் வாழ்ந்து உண்மையான உயர்ந்த இன்பத்தை அடையும் வழிகளை திருமூலர் திருமந்திரத்தில் மனித குலத்திற்கு வழங்கியுள்ளார். திருமூலரின் திருமந்திரமானது 12 சைவ திருமுறைகளின் 10ஆம் திருமுறையாக அமைந்துள்ளது. திருமூலர் 63 மெய்யடியார்களில் ஒருவராவார். இவர் அட்டமா சித்திகளில் தேர்ந்த ஞான யோகி ஆவார். யோகம் என்னும் சொல்லுக்கு இணைதல், சேர்தல், ஒருமுனைப்பாடு என பல பெயர்கள் உள்ளன. நம் உடல், மனம், மூச்சு, அறிவு என்னும் இவ்வனைத்தும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுதான் உண்மையான யோகமாகும். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அட்டாங்க யோகம் குறித்து விவரித்துள்ளார். யோகத்தின் 8 அங்கங்களான இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யங்காரம், தாரணம், தியானம், சமாதி என்னும் இவற்றை குறித்து ஆழமாக விளக்கியுள்ளார். ஆசனம் எனின் உடலை ஒரு நிலையில் இருத்துவது ஆகும். திருமூலர் பத்மாசனம், பத்ராசனம், சிம்மாசனம், குக்குடாசனம், கோழி என்னும் ஆசனங்களின் செயல்முறை விளக்கத்தையும் அளித்துள்ளார். ஆசன பயிற்சியை மேற்கொள்வதால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் முக்கியமான உள்ளுறுப்புகள் சரிவர செயல்படுகின்றன. தசைகளும் எலும்புகளும் நரம்புகளும் வலிமை எய்துகின்றன. உடலின் இறுக்கம் தளர்ந்து நெகிழ்வு ஏற்படுகிறது. உடலின் சோர்வு ஏற்படாதவாறு தொடர்ந்து பல மணி நேரத்துக்கு புத்துணர்வுடன் செயலாற்ற முடிகிறது. இரத்த ஓட்டம் சீராகிறது. முதுமையில் ஏற்படும் உடல், மனம், மூளை சார்ந்த பல நோய்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். பிராணாயாமம் என்பது மூச்சு பயிற்சியாகும். இதனால் உடலில் பிராண ஓட்டம், அதாவது மூச்சு ஓட்டம், இரத்த ஓட்டம் என்பவை சீராக முறையாக நடைபெறும். உடலில் தேங்கியுள்ள கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருள்கள் அகற்றப்படுகின்றன. உடலின் வெப்பநிலையானது தொடர்ந்து சீராக இருக்கும். நுரையீரல் சார்ந்த, இரத்த அழுத்தம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு மூச்சு பயிற்சி நற்பயனை நல்கிறது. இடது பக்க மூக்கின் துளையின் வழியாக மூச்சினை உள்ளிழுப்பது பூரகம், அதாவது ஏறுதல் எனப்படும். இது 16 மாத்திரை அளவாகும். இழுத்த மூச்சை 64 மாத்திரை அளவு உள்ளே நிறுத்தி வைப்பது கும்பகமாகும். ஆறுதல், இடது மூக்கு துளையின் வழியாக உள்ளே நிறுத்தி வைத்த மூச்சை வலது பக்க மூச்சுக்குள் துளையின் வழியாக 32 மாத்திரை பொழுதில் வெளியேற்றுதல் ரேசமாகும். பிராணாயாம பயிற்சியால் மனம் ஒருமுகப்பட்டு
ஒரு விதமான மகிழ்ச்சியை எய்துகிறது. மற்றும் மூச்சு பயிற்சியானது முதுமையை தடுத்து நிறுத்தும். முதலில் மூச்சு பயிற்சியை மேற்கொள்வோர் கும்பகம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆங்கில மருத்துவத்தை பயன்படுத்தினால் ஏற்படும் பக்க விளைவுகளை பிராணாயாம பயிற்சியால் அவை ஏற்படாதவாறு தடுத்து கொள்ள இயலும். மனம் மடங்கவும் ஆன்மீகத்தில் உயர்ந்த அனுபவங்களை பெறவும் தியானத்தை திருமூலர் வலியுறுத்தியுள்ளார். மனமானது தன் சிதறுண்ட எண்ணங்களிலிருந்தும் உணர்வுகளிலிருந்தும் கிளர்ச்சிகள் குழப்பங்களிலிருந்தும் முற்றிலும் விடுபடுவதுதான் தியானமாகும். இந்தியாவில் முற்காலத்திலிருந்தே ஓம்கார தியானமானது நடைமுறையில் உள்ளது. ஓம்கார தியானத்தை மேற்கொள்வதால் மனமும் மூளையும் அமைதி எய்து தன் ஆற்றலை பெருக்கிக் கொள்கின்றன. தியானத்தில் உயர்நிலை எய்தியோருக்கு மணி, கடல், யானை, இனிய புல்லாங்குழல், கார்மேகம், அழகிய வண்டு, சிறு தும்பி, சங்கு, பெரியாள் என்னும் இவற்றின் இன்னொலிகளை செவிமடுக்கிலும் சில மூச்சு பயிற்சிகளை முறையாக செய்து தியானம் செய்தால் அனைவருக்கும் இவ்வொலிகளை கேட்க இயலும். இறுதியாக சிவானந்தத்தை எப்படி அடைய வேண்டும் என்பதை விளக்கியுள்ளார். மனதிலே 8000 முறைகள் நமச்சிவாய மந்திரத்தை இடையீடின்றி தொடர்ந்து கூறினால் மேலூச்சி தொலையில் கிடைக்கப்பெற்று சிவானந்தத்தை எய்தலாம். தற்காலத்தில் மனித வாழ்க்கையானது எதற்கும் நேரம் இல்லை என்பதைப் போல விரைந்து ஓடிக்கொண்டுள்ளது. பெண்கள் பருவமடைதல், தாய்மை எய்துதல் என இவை அனைத்தும் இயல்பாக நடைபெறாமல் மருத்துவத்தின் துணையுடன் நிகழத்தக்க நிலையில் உள்ளது. திருமூலர் விவரித்துள்ள இல்லற வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை மனதில் கொண்டு அவருடைய யோக நெறிகளை பின்பற்றினால் நல்ல பயன்களை அடையலாம். நன்றி, வணக்கம்.